வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஏற்கனவே வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து இப்போ சேலில் இருக்குது. நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து இன்னும் சேலுக்கு வரல. முதல் சேல் வந்து 25ஆம் தேதி வரதாக இருந்தது. ஆனால் அந்த கரோனா வைரஸ் பிரச்சனையால் அதை அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நோட் 9 ப்ரோ மேக்ஸ் மற்றும் ப்ரோக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, இதோட கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து 9 ப்ரோ வாங்கலாமா இல்லாட்டி 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமாங்கிறத பற்றியும் என்னோட அபிப்பிராயத்தையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை வாங்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இதான் வந்து 9 ப்ரோ மேக்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளாக்னு சொல்கிறாங்க, இன்டர்ஸ்டெல்லார் பிளாக்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளாக்காக தான் இருக்குது. பிளாக் எந்த வடிவத்தில் இருக்குன்னு தெரில, ஆனால் ஒரு நல்ல ஒரு கலர் இது. ஸோ இந்த 9 ப்ரோக்கும் 9 ப்ரோ மேக்ஸுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த கேமராவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயின் கேமரா வந்து இந்த 2 ஃபோன்கள்லேயும் மாறுபட்டு இருக்குது. ஸோ இந்த 9 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் லென்ஸ். இது வந்து சாம்சங்கோட GW1 சென்சர். இந்த 9 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் சாம்சங்கோட GM2 சென்சர் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற 3 கேமரா லென்ஸும் வந்து சேம் தான். 2 ஃபோன்லேயும் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது, ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 2 ஃபோன்களுக்கும் உள்ள காமனான லென்சஸ். ஸோ இந்த மெயின் கேமரா மட்டும் 2லேயும் வந்து மாறுபட்டு இருக்குது. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த நோட் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் 2லேயும் மாறுபட்டு இருக்குது. அடுத்த மிகப்பெரிய வித்தியாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்களோட சார்ஜிங் திறன். ஸோ 2 ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நோட் 9 ப்ரோவில் வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் தான் இருக்குது. இந்த நோட் 9 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2லேயும் ஒரே பேட்டரி இருந்தாலும் ஸோ இந்த 9 ப்ரோ மேக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த 2 ஃபோன்களுக்கும் உள்ள வித்தியாசம். வேரியண்ட்ஸ்லேயும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த 9 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் மற்றும் வந்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். அதோட விலை வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த 9 ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. இது வந்து 6GB 64GB ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட். இதோட விலை வந்து 15,000 ரூபா மற்றும் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 3 வேரியண்ட்டில் இந்த ப்ரோ மேக்ஸ் வருது. ஸோ வேரியண்ட்லேயும் ரேம்லேயும் கூட வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து 8GB RAM வரை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த 2 ஃபோன்களுக்கும் உள்ள வித்தியாசம். முதல்ல இப்போ வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ நான் காண்பிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன கிடைக்குன்னு உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை எஜெக்ட் பண்ணக்கூடிய பின், சில டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட் பேக் கேஸ், உள்ளுக்கு வந்து இந்த 9 ப்ரோ மேக்ஸ் ஃபோன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு பிளாக் ஷேட்னு சொல்கிறாங்க, பேர் இன்டர்ஸ்டெல்லார் பிளாக்ங்கிற ஒரு கலர்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது இந்த கலர். மற்றும் வந்து இந்த 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் மற்றும் USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ். நோட் 9 ப்ரோ மற்றும் மேக்ஸ் 2 ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து 8.8 mm திக்னஸ் மற்றும் வந்து 209 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், மைக், USB Type-C போர்ட் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன். இதில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து 2 சிம் போடலாம். கூடவே வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். 4G டூவல் OLT சப்போர்ட்டோடி வருது. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் உண்டு. பின்பக்கம் வந்து இந்த அழகான ஒரு கேமரா மாடியூல் ப்ளஸ் வந்து அவங்களோட பிராண்டிங்கும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோட டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. 209 கிராம் வெயிட் இருந்தால் கூட இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக நாங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இதில் இருக்குது. இந்த கலரும் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் கலரும் உங்களுக்கு நீங்கள் வாங்கலாம். அந்த கலரும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த கலரும் நல்லாவே இருக்குது. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த நோட் 9 ப்ரோ மற்றும் இந்த நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 720Gயில்
பவர் ஆகுது. ஏற்கனவே வந்து இந்த நோட் 9 ப்ரோவோட ஒரு கேமிங் விமர்சனம் போட்டிருக்கேன். ஸோ அதே ஒரு ரிசல்ட் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 8GB RAM வேரியன்ட் வாங்கினீங்கன்னா மல்டி டாஸ்கிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபுக்கும் அதை நீங்கள் வாங்கலாம். மற்றபடி வந்து இந்த கேப்பபிலிட்டி, ப்ராசஸரோட கேப்பபிலிட்டி ரெண்டுலேயுமே ஒன்று தான். 720G ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசஸர். கேமிங் நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்ப இல்லை. நான் வந்து இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த கேமிங் விமர்சனம் ஒரு 9 டிகிரி கிட்ட ஹீட்டிங் ஆகுது. நீங்கள் பப்ஜிலாம் விளையாடும்போது அது வந்து ஓகே. ஒரு நல்ல ஒரு கேமிங் வந்து மிட் ரேஞ்சுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து 720Gயோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. மற்றபடி வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபோனாக இது வந்து அமையுது. அப்புறம் இதோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து Android 10 பேஸ் பண்ணி அவங்களோட MIUIயில் இது பவர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஃபோன்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இருக்குது, நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் குவிக் பால் செட்டிங்ஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது, ஒன் ஹேண்ட் மோடு இருக்குது, கேம் டர்போ மோட் இருக்குது, செகண்ட் ஸ்பேஸ் இருக்குது, ஆப் க்ளோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ வந்து ஃபீச்சர்ஸ் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். MIUIயில் உள்ள எதிர்பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து இருக்குது. நோட் 9 ப்ரோ மற்றும் இந்த நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்பிளே தான். 6.67 இன்ச் டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இது. Full HD Plus ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் ஓடி வருது, 480 nits பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து ஒரு பொட்டு வச்சாப்பில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ இதான் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இதில் வந்து செல்ஃபி கேமரா அதில் வச்சுருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ வந்து சார்ஜிங் டைம் வந்து நான் இன்னும் செக் பண்ணல. இப்போ வந்து கேமரா பார்ப்போம். கேமரா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி இதில் வந்து 64 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட GW1 சென்சர் இது. கேமரா வந்து சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். எனக்கு இதில் ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்ரோ மோடு. ஸோ நோட் 9 ப்ரோலையும் இந்த ப்ரோ மேக்ஸ்லேயும் வந்து இந்த மேக்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 MP மேக்ரோ சென்சர் இதில் இருக்குது. மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இதில் வருது. ஸோ நீங்கள் வந்து அதோட ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள். மேக்ரோ வீடியோவும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து இந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய எறும்பு இல்லை, கட்டெரும்பு இல்லை, சின்ன ஒரு எறும்பு இருந்துருமில்ல அந்த எறும்பு தான். ஆனால் அந்த அளவுக்கு நான் க்ளோஸாக போய் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ மேக்ரோ ஃபோட்டோஸ் மற்றும் மேக்ரோ வீடியோஸ் வந்து சூப்பராக இந்த ஃபோனில் வருது. நீங்கள் வந்து ஒரு மேக்ரோ ஃபோட்டோ விரும்பியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். நல்ல ஒரு மேக்ரோ ஃபோட்டோஸ் இதில் வருது. ஃபோட்டோஸ் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இதோட முழு விமர்சனத்தில் இதை மேலும் இந்த கேமரா திறனை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ தான் பார்க்குறோம். ஸோ சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பாருங்கள். கேமராவில் வந்து உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸோட ஒரு அறிமுக பார்வை. இந்த விலைக்கு வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணது இதோட டிசைன் நல்லாயிருக்கு, ப்ளஸ் இதோட கலர் நல்லாயிருக்கு, ப்ளஸ் இதோட கேமரா திறனும் நல்லாயிருக்கு. இந்த எஸ்பெஷலி இந்த மேக்ரோ ஷாட்ஸ், மேக்ரோ வீடியோ வந்து சூப்பராக வருது இந்த ஃபோனில். ஸோ இந்த நோட் 9 ப்ரோ வாங்கலாமா, நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமான்னு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம். ஸோ வந்து விலைப்பட்டிகள் இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 1000 ரூபா கூட போட்டு வாங்கலான்னா நீங்கள் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்குறது பெட்டர். எனக்கு கேமரா வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இதில் இருக்குது. அந்த மெயின் கேமரா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. ஸோ 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரெண்டு ஃபோன்கள்லேயும் சேமாக தான் இருக்குது. டிசைன் எல்லாமே சேம் தான், டிஸ்பிளே சேம் தான், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸரும் சேம் தான் ரெண்டு ஃபோன்லேயும். உங்களுக்கு வந்து இப்போ சாய்ஸ் இருந்துச்சுன்னா நோட் 9 வாங்குவீங்களா, நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்குவீங்களாங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.